கடவுள் சாக மாட்டான், அரக்கன் சாகவே மாட்டான். இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் என்னன்னா, சைக்காலஜினா என்ன? டெய்லி நீயும் வீடியோ போடுற ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜிங்கிற. ஆனா ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜினா என்னன்னே உனக்கு தெரியலையேப்பா. ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜினா என்னப்பா? ஸ்பிரிச்சுவலை கூட விடுப்பா, சைக்காலஜினா என்னப்பா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழும்ல. அந்த கேள்வி என்னிடத்திலிருந்து நான் உணர்ந்ததை, எனக்கு உணர்த்தியதை உணர்த்த விழைகிறேன். சைக்காலஜினா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைக்காலஜியை ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜின்னு பிரிக்கலாம். ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா உணர்ந்ததை சொல்றவன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போதனைகள் அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னாடி வாழ்ந்த அத்தனை முன்னோர்களும் நமக்கு சொல்லிட்டு போனது. சைக்காலஜி அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நான் யாருன்றதை உணர்ந்து நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்றது உணர்த்துறது தான். ரைட்டுங்களா? அப்போ ஸ்பிரிச்சுவல்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்பிரிச்சுவலும் அதை தான் பண்ணுறாங்க. நான் யாருன்றதை உணர்ந்து இப்படி இருந்தால் நல்லா இருக்குங்க வாழ்க்கை, காதல் கொண்டு ரசனை கொண்டு வாழ்க்கைனா என்னங்கிற சிந்தை கொண்டு வாழுங்க, நீங்களாயிருங்க. உங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு, உங்களுக்குள்ளதான் அந்த சக்தி இருக்கு அப்படின்னு உணர்த்துற ஒரு இடம் தான் ஸ்பிரிச்சுவல். சரி, அப்போ அப்படியே சைக்காலஜிக்கு வந்து பார்த்தா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உணர்த்தியதை உணர்த்துறாங்க. என்னடா இது சைக்காலஜின்ற, அதுக்குள்ள ஸ்பிரிச்சுவலை பிரிக்கிற, மறுபடியும் சைக்காலஜியை பிரிக்கிற. ஏன்னா சைக்காலஜின்றது படிப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம படிப்போம், ஒருத்தவங்க நமக்கு உணர்த்தியதை, நமக்கு முன்னாடி இருந்தவங்க எழுதி வச்ச விஷயங்களை நாம் உணர்ந்து படிக்கும்போது உணர்ந்து அதுக்கப்புறம் அதனுடைய வாழ்வியல் என்ன அப்படிங்கிறத நம்ம உணர்ந்த விஷயங்களை உணர்த்துவோம். இப்போ ஸ்பிரிச்சுவல்னா அதுவும் உணர்ந்தது தான் உணர்த்துறோன்ற, சைக்காலஜிக்கல்னாலும் உணர்ந்தது தான் உணர்த்துறோங்கிற நான் வித்தியாசம் இருக்கே. ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறது தனக்குள்ள தேடி உணர்ந்ததை உணர்த்துறாங்க, மனம் கொண்டு உணர்ந்ததை உணர்த்துகிறாங்க. சைக்காலஜிங்கிறது எழுதியவைகளை உணர்ந்து உணர்த்துறாங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ போதனைகளை கொடுப்பவங்க ஒருத்தங்க, போதனைகளை ஏற்று கொடுக்கிறவங்க ஒருத்தவங்க. அப்போ அகம் புறம் அப்படி. இப்போ ஸ்பிரிச்சுவலில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து எடுத்துக்க மாட்டாங்களா, மற்றவங்க சொல்கிறத எடுத்துக்க மாட்டாங்கன்னா போதனைகளை ஏற்றுப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவ்வளவு மதக்கூடங்கள் இருக்குது, அவ்வளவு போதனைகள் இருக்குது, நமக்கு ஆறுதல் சொல்ல ஆட்கள் இருக்கிறாங்க. முதல்லாம் ஃபேமிலின்ற ஒரு ஆறுதல் இருந்தது, உடன் பிறந்தவங்கன்ற ஒரு ஆறுதல் இருந்தது. இப்போ அந்த ஆறுதல் குறைய தொடங்கினதால மறுபடியும் நம்ம ஆறுதலை தேடி வேற ஒரு இடத்துக்கு போகிறோம், அவங்க மறுபடியும் மதம் சார்ந்தவங்களாம் வந்து நிற்கிறாங்க. அப்போது சைக்காலஜிக்கலாக நம்ம எதை ஆறுதலாக தேட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, பணம் கொண்டு தேட ஆரம்பிச்சிருக்கோம். பணம் தான்ப்பா ஆறுதல் வாழ்க்கையில், முழுமையாக பணம் தான், வாழ்க்கைக்கு பணம் தேவை. இப்போ பணம் இருந்தால் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னா, தேவையான அளவு பணம் இருந்தால் நிம்மதி இருக்கும், போதுமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவைக்கு அளவுக்கு பணத்தை வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, வயிறு நிறைஞ்சவன் தான் வாய் நிறைய பேசுவான். அப்படி பேசினா அது சைக்காலஜி. அளவான அளவு வயிறு நிறைஞ்சாலும் பேசுவேன், வயிறு நிறையலனாலும் பேசுவேன் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல். இப்போ வித்தியாசம் புரியுதுங்களா? வயிறு நிறைஞ்சவன் வாய் நிறைய பேசினா அது சைக்காலஜி, வயிறு நிறைஞ்சாலும் நிறையலனாலும் வாய் நிறைய பேசுவேன்னு சொன்னால் அது ஸ்பிரிச்சுவல். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அகம் புறம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது எப்படி உணர்றாங்க அப்படின்னா, ஒன்று நம்ம பார்த்த வாழ்வியலை உணர்ந்து அதை போதனைகளாக சொல்லுவாங்க, இல்லை எழுத்துக்களாக எழுதுவாங்க. உணர்ந்த விஷயங்களை உள்ள இருந்து அகம் இருந்து சார்ந்து உணர்ந்து எழுதுவாங்க. சைக்காலஜிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ரிசர்ச் பண்ணுவாங்க. ஒரு எலி ஒன்று இருக்குப்பா, ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது, ஒரு வாழ்வியல் இருக்குது, இந்த எலி என்ன பண்ணுது, இந்த எலி என்ன பண்ணுது, இங்கே விட்டால் எங்கே போகும், அங்கே விட்டால் எங்கே போகும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்துட்டு வந்துடுவாங்க. ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்க பார்த்துட்டு உணர்ந்துட்டு வந்துடுவாங்க. சைக்காலஜியாக இருக்கிறவங்க அது என்ன பண்ணுது பார்ப்போம், தாவுதா, குதிக்குதா, ஓடுதா, எகுறுதா, தின்னுதா, வாழுதா அப்படின்னு பொறுமையாக அதை தொட்டு 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 தொட்டு. இந்த பூனைக்குட்டிங்களாம் என்ன பண்ணுன்னா, பூனைங்களே என்ன பண்ணுன்னா ஏதாவது ஒன்று முன்னாடி பார்த்துருச்சுன்னா எல்லாத்தையும் தின்னாது. இந்த கற்பம்பூச்சிலாம் கையில் கிடச்சிதுன்னா போட்டு போட்டு குத்திக்கிட்டே இருக்கும்.
அப்படி குத்திக்கிட்டே இருந்து அதை காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் அது காயப்படுத்துறதுன்னு தெரியாது. கேட்டால் ரிசர்ச் பண்ணுறோம். ரிசர்ச் பண்ணி தான் இப்போ எல்லாத்தையும் நாங்கள் ஒன்று சொல்கிறோம். நாங்கள் கிளியராக சொல்கிறோம் அப்படின்னா, வெறும் பாட்டிலே அடகுது, வெறும் எழுத்திலே அடகுது வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது சைக்காலஜி. பாட்டையும் எழுத்தையும் உணர்ந்தா தெரியும்பா அப்படின்னா அது ஸ்பிரிச்சுவல். இப்போ உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலுக்கும் சைக்காலஜிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் சைக்காலஜி ஏன் ஸ்பிரிச்சுவலாக சைக்காலஜியாக பிரித்தேன் அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம காலம் கடந்து வந்துட்டோம், எல்லாத்தையும் பார்த்துட்டோம், வாழ்வியலில் ஒரு பெரிய மாற்றங்களை அடைஞ்சிட்டோம். கையில் ஃபோன் இருக்குது. இப்போ ஃபோனே பார்த்தீங்கன்னா நீ சைக்காலஜிக்கலாக பார்த்தா ஃபோனை வந்து நாங்கள் காட்டினாதானடா மாயை. அன்றைக்கி வெத்தலையில் மை போட்டு பார்த்தீங்க தூரத்தில் எங்கே இருக்கிறான் அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் வந்து உண்மையை காட்டுறோம் அப்படின்னு. அப்போது இவங்க என்னடா உண்மையை காட்டுறாங்க அப்படின்னா, இவங்க உண்மையை உணர்த்துவதற்கு போதனை சொன்னாங்க. அந்த போதனைகள் காத்தா போயிருச்சு அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அது சிந்தைக்குள்ளே தங்கி நிறுச்சு. அதான் டிஎன்ஏ. இப்போ இவங்க உணர்த்துறாங்க அப்படின்னும் பொழுது சைக்காலஜிக்கலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, முழுமையாக நமக்கு ஒரு ப்ராடக்ட்ஸாக எடுத்து கையில் ஒரு ஆதாரமாக கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஆதாரம் உள்ளுக்குள்ளே தானே இருக்குது அப்படின்றாங்க. இப்போ இவங்களும் என்ன கடைசியாக வந்து நிற்பாங்கன்னா, டிஎன்ஏக்குள்ளே இருக்குது சார் அப்படின்னு வந்து நிற்பாங்க. இவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் மூதாதையர்களுக்குள்ளே இருக்குது சார் அப்படின்வாங்க. ஆனால் ரெண்டும் டிஎன்ஏ தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, மறுபடியும் இந்த சைக்காலஜியை ரெண்டாக பிரிப்போம். சைக்காலஜிக்கல் அப்படின்றவங்க ஒன்று எழுத்து, இன்னொன்று கல்வி. அவங்களும் போதனைகள் மூலமாக தான் வரவங்க கிட்ட கேட்டு அவங்க யாருன்றதை தெரிஞ்சு உணர்ந்து தான் அவங்க யாருன்றதை சொல்கிறாங்க. அப்போ கல்வின்ற ஒரு கான்செப்ட், சாகா கல்வி அப்படின்னு ஒன்று வச்சுப்போம். இன்னொன்று எழுதி படித்து வச்சுக்கிட்டு மறுபடியும் வந்தவங்களை பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டு உணர்ந்து எழுதி வச்சதை வச்சு சொல்கிறாங்க. அப்போ இந்த ப்ரெசன்ட் லைஃப் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளேயே தங்கி நின்று அவங்க யாருன்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு மறுபடியும் ப்ரெசன்ட் லைஃப்பை சொல்கிறவங்க சைக்காலஜி. புரியுதுங்களா வித்தியாசம்? வரவங்க கிட்ட நீங்கள் யாருன்னு கேட்டு தெரிஞ்சு ப்ரெசன்ட் லைஃப் அப்படின்னு சொல்லி ப்ரெசன்ட் லைஃப்பில் நிற்க சொல்கிறவங்க சைக்காலஜி. இப்போ ஒரு குழந்தை வந்து காலையில், மதியம், ஈவினிங்கு, நைட்டு இந்த வேலைகள்லாம் சாப்பிட்ணும். குழந்தை பிறக்கும்போது அது சாப்பாடு அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே போகும்போது பசிச்சா தின்னும் சார். எத்தனை வாட்டி தின்னுதோ அத்தனை வாட்டி போகும். அகீஸ் போடாத, இந்த ட்ரெஸ்ஸுக்குலாம் போடாத, போட்டினா குழந்தை வந்து பாதிக்கப்படுதுயா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவலாக வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சைக்காலஜிக்கலாக அவங்க சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு, ஓ அப்படியா சரி அப்போ ஒன்று பண்ணலாம், நீ போடாமே இருந்துரு, எத்தனை வாட்டி தொடச்சி போடுவேன், அப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி ஒன்று ரெடி பண்ணி தரேன், சரியா, நான் ப்ரூஃப் பண்ணுறேன் எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் ப்ரூஃப் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ப்ரூஃப் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்து அதில் கிடைக்கிற சிற்றின்பங்களை அனுபவிக்கிறவங்க சைக்காலஜி பர்சன்ஸ். பேரின்பத்துக்குள்ளேருந்து சிற்றின்பங்களை சொல்கிறவங்க ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ். அதாவது இவங்க பேரின்பத்தை தான் சொல்லுவாங்க, ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், சிற்றின்பத்தை புரிஞ்சுப்போம். அப்போ எல்லாருமே எங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னா, நான் பேரின்பத்தை அடைஞ்சவன்டா அப்படின்ற கௌரவத்துக்குள்ளே நிற்பாங்க ஸ்பிரிச்சுவலாக. நாங்கள் பேரின்பத்துனா என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொன்னோங்கிற கௌரவத்தில் வந்து நிற்பாங்க. நாங்கள் உங்களுக்கு ஆதாரம் காட்டிட்டோம், நாங்களும் எழுத்தாக ஒரு ஆதாரம் காட்டிட்டோம். இப்போ நாங்களும் ஆதாரம் காட்டுறோம், ஆனால் நீங்கள் சொல்கிற ஆதாரத்தை என்னால் ஏற்றுக்க முடியல, நீங்கள் சொல்கிற ஆதாரத்தை எங்களால் முழுமையாக ஏற்றுக்க முடியல, நீங்கள் சொல்கிற ஆதாரத்தை எங்களால் உணர முடியல, நீங்கள் சொல்கிற ஆதாரத்தை முழுமையாக ஏற்றுக்க முடியல. ஆனால் ரெண்டுமே உண்மைதான். இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் சைக்காலஜின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்படி இருக்கும்போது நான் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன் தெரியுங்களா, அரக்கன் வாழ்வான், கடவுள் வாழ்வான். இப்போ ஆரம்பத்தில் நான் சொன்ன ஒன்று இப்போ இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இல்லை ஆரம்பத்தில் சொன்னது தான் சொன்னா அப்படின்னு தோணுதா? சொன்னது தான் சொன்னா அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் சைக்காலஜி. ஆரம்பத்தில் சொன்னதை சொல்லலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்பிரிச்சுவல். கடவுள் சாக மாட்டான், அரக்கன் சாகவே மாட்டான். இதுதான் நான் முதல்ல சொன்னது. யாரெல்லாம் வந்து முதல்ல நான் சொன்னதை பிழைன்னு நினச்சிங்களோ அவங்க ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ்.
யாரெல்லாம் நான் முதல்ல சொன்னது தான் சொன்னேன்னு நினைக்காம ஏற்றுக்கிட்டீங்களோ அவங்க தான் சைக்காலஜி பர்சன்ஸ். இப்போ சைக்காலஜி நீ ஒரு மாதிரி குறைச்சி எடை போடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நான் ரெண்டுத்தையும் உண்மைன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜின்னு வந்து நிற்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இது ரெண்டுத்தையும் கௌரவம்ன்ற ஒரு இடத்துல நின்று பார்க்குற இடத்த நான் உடைக்க விரும்புகிறேன். ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, சைக்காலஜிக்கலாகவும் சரி, கௌரவம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்து நிற்கிறாங்க. அதை உடைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன்ல, அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே பேரின்பத்தை தான் கொடுக்குறாங்க. இத்தனை நாள் ஆராய்ச்சி செய்து இபின் அல் ஹைதம் காலகட்டத்தில் ஆரம்பித்த ஒரு கேமரா, அவருடைய முதல்ல ஒரு பார்க்குற ஒன்றை பார்ப்பது போல நம்மால் படம் எடுத்து காட்ட முடியும் சொன்ன இபின் அல் ஹைதமுடைய அந்த கூற்று, அந்த தியரி தான் இன்னைக்கு கேமராவாக வந்து நிற்குது. இதுக்கு முன்னாடி பயணம் செய்ய முடியும், தூரத்தில் இருக்க ஒன்று பார்க்க முடியும் வெத்தலையில் அப்படின்றத நிரூபித்த இடம் தான் பார்த்தீங்கன்னா கேமரா. இப்போ இவங்க சொன்னதும் நடக்குது, இவங்க அதை நிரூபிச்சும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தாத்தா பாட்டின்னு வச்சுப்போம், இவங்க குழந்தைங்கன்னு வச்சுப்போம். இப்போ என்னதான் இருந்தாலும் இப்போ இவங்களும் ஒரு கூற்று தியரியை உருவாக்கி தான் அதை பொருட்களாக உருவாக்குறாங்க. இவங்களும் ஒரு தியரியை உருவாக்கி தான் ஒரு வாழ்வியலை சொல்லித்தராங்க. அப்போ ரெண்டு பேருமே பேரின்பத்தை தான் சொல்கிறாங்க. ஆனால் புரிஞ்சிக்கும் பொழுது சிலர் அது சிற்றின்பமாக எடுத்துக்கிறோம். இப்போ இதை நான் எந்த இடத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துறேன் அப்படின்னா, அந்த ஒழுக்கம் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துறேன். ஒரு ஒழுக்கமாக இருந்தால் தான் ஒரு பொருளையோ, ஒரு ப்ராடக்ட்ஸையோ, ஒரு மாயை என்கிற ஃப்ளைட்டையோ, நம்ம எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாசிபிள் இல்லை அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிற்றின்பம். பாசிபிள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் பேரின்பம். இப்போ அந்த ஒழுக்கம்ன்ற இடத்துக்குள்ள நின்னாதான் ரெண்டுமே சாத்தியம். கௌரவம்ன்ற இடத்துக்குள்ள நின்னா ரெண்டுமே உடஞ்சிரும். அது பாசிபிளா இல்லையான்ற குழப்பத்துக்குள்ள வந்துருவோம். அந்த ஒழுக்கத்துக்குள்ள வந்து நிற்கிற இடம் தான் பார்த்தீங்கன்னா உண்மையான பேரின்பமா வந்து நிற்கும். பிறர் வாழ சிந்தை கொண்டவங்க வாழ்வாங்க. இப்போ புரியுதுங்களா? இப்போ ஸ்பிரிச்சுவலா இருந்தாலும் சரி, எல்லாரும் நல்லா இருக்கட்டும்ப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு தனக்குள்ள தேடி அடைகிற ஸ்பிரிச்சுவல் நிலைச்சு நிற்கும். அவங்க இவங்கன்னு கௌரவத்தால பிரிச்சா நிலைக்காது. உண்மைதானே? காலங்காலமா அப்படிதானே. இப்போ ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்றோம், பாவம் குழந்தைங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட், பாவம் பெரியவங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ். இல்லை பாவம் அப்படின்னாலே கௌரவம் ஆகிடும். அதனால இது எல்லாரும் யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட்ஸ். அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், எந்த பாதிப்பும் தராத மாதிரி இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கௌரவத்தை விட்டு அந்த பேரின்பத்தை கொடுக்க நினைக்கிற பிஸ்னஸ் மேன்ஸ் வாழ்வாங்க. பாவம் நம்ம கொடுப்போம், சரி ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டோம், இதை அப்படியே வச்சுப்போம், இன்னொரு ப்ராடக்ட் ரெடி பண்ணலாம், முதல்ல இந்த தேவையில்லாத ஸ்டாக்லாம் இறக்கி விட்ருவோம், தேவையான ஸ்டாக்கை வச்சுப்போம். முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸாக இருக்கட்டும், குடிசை தொழிலாக ரேம் ரெடி பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம தான் பார்த்தீங்கன்னா வீட்டில் சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் ஜாப்பனீஸை பொறுத்த வரைக்கும் வீட்டில் குடிசை தொழிலாகவே ரேமை ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த சிஸ்டம்குள்ளே ஒன்று வரும் தெரியுங்களா, பார்ட்ஸு, இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு இடத்துல வாழ்வியல், இப்போ அந்த இடத்தினுடைய வாழ்வியலுக்கு போகாமல் நம்ம இந்த கான்செப்ட் முடிக்க வந்துடுவோம். அந்த ஒழுக்கத்துக்குள்ளே வந்துட்டால் நம்ம பேரின்பத்தை அடைஞ்சிருவோம். இப்போ அந்த ஒழுக்கத்தை எப்படிடா அடையிறது அப்படின்னு கேட்கும்போது, ஒவ்வொரு முறையும் ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரி, சைக்காலஜிக்கலாக இருந்தாலும் சரி, நான் யார், என்னுடைய வாழ்க்கை என்ன, என்னுடைய பிழை என்ன, என்னுடைய குணம் என்ன, என்னுடைய எதிர்காலம் என்ன, என்னுடைய நம்பிக்கை என்ன, என்னுடைய இயல்பு என்ன, என்னுடைய குணம் என்ன, நான் யார் என்று கேட்டு நிற்கிற தருணத்தில் ஒழுக்கம் பிறக்கும். அது ஸ்பிரிச்சுவலா நீங்க அடைஞ்சாலும் சரி, எனக்குள்ள இருக்க நம்பிக்கை அடைஞ்சா சரி, நான் என்று நின்று பிறர் வாழ சிந்தை கொண்டால் உலகம் சிறக்கும். நாம் என்று நின்று எவன் எக்கெடுக்கிட்டு போனா எனக்குன்னா அப்படின்ற பிறர் வாட சிந்தை கொண்டா நிச்சயமா ஒழியும். ஸோ எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்க போது ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியா அப்படின்னு நான் பார்க்க போது என்ன எனக்கு தோணுது அப்படின்னா, ஏற்ற இறக்கம்ன்றத பணம் கொண்டு நம்ம பேசுவோம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஜாதி கீதிலாம் இல்லை. பணம் இருக்கா, மதிப்பில் உயர்ந்தவனா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே தான் ஃப்யூச்சர் வரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி போக போகுது அப்படின்னா, நான் என்று நிற்கிறான். பிறர் வாழ சிந்தை கொண்டவங்க பெரிய சமூகமாகவும், பிறர் வாட சிந்தை கொண்டவங்க சிறிய சமூகமாகவும் மாறுவாங்க. ஏன்னா இப்போ இந்த போர்கள் இதெல்லாம் குறைஞ்சிருச்சு.
அப்போ இதுக்கப்புறம் எப்படி போர் புரிய போறாங்கன்னா, மனம் கொண்டு போர் புரிய போறாங்க. மனதால தான் போர் நடக்கும். இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட்ஸை வாங்குறீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்ஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்னா ஒதுக்கிடுவான். சரியில்லை, என் குழந்தைக்கும் என்னோட குடும்பத்துக்கும் சரியில்லை சார், நான் ஒதுக்குறேன் சார். அது வந்து ஒரு என்ன சொல்றது, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ப்ராடக்டாக இருந்தால் என்ன கொடுப்போம், செக் பண்ணி பார்ப்போம், செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிட்டாலே அது பிறர் வாட சிந்தையாக மாறிடும். அப்போ அந்த சமூகம் ஒரு குறைந்த ஒரு சமூகமாக சிறுபான்மையினராக மாறுவாங்க. பிறர் வாழ சிந்தை கொண்டவர்கள் உயர்ந்த சமூகமாக, பிறர் வாழ சிந்தை கொண்டவர்கள் சிறுபான்மையினராக மாறப்போகிறார்கள் ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியா. மறுபடியும் எல்லாரும் இதே போல ஒரு அழகிய திறன்கள் சந்திக்கிறார். உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பாண்டியன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.